வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி எப்படி சூப்பராக செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளானது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு வெறும் வாணலியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை துண்டு மட்டும் இதில் சேர்த்து இதோட நல்ல வாசம் வர வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இதை இப்படி வறுத்துக்குங்க. நீங்கள் ரொம்ப தீயவும் விடக்கூடாது. நீங்கள் அதோட வாசம் நமக்கு வரும். அது லைட்டாக வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும், பட்டு பட்டுன்னு. அந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் பொடியாக. இப்போ அதே பேனில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசம் போகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கும் போது இது நல்லா வந்து எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வரும், சீக்கிரமாக வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இப்போது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இது எண்ணெய் லைட்டாக ஓரங்களில் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இந்த மசாலாலாம் இதோட ஒன்றாவே நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இந்த சமயத்தில் நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி அதுலேயே நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் இதுக்குள்ளே மசாலாலாம் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த 5 முட்டையும் ஒன்றா இதோட நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த கொதி வரும்போது நம்ம இதை சேர்த்தா தான் இதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த முட்டையில் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைனா 2ஆக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் இந்த மாதிரி போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம பாருங்கள், திரும்ப கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிளகு சீரகம் அந்த பொடி இதோட சேர்த்துவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல கிரேவி பதம் வரும்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான சுவையில் ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.